ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன வீடியோனா, கேரளாவில் எங்கள் மாமா வீட்டில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான். இது வந்து சாமந்தி. இதுக்கு முன்னாடி வயலட் கலரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து வீட்டுக்கு அழகு செடியாக வச்சுருக்காங்க. இது வந்து மிளகு கொடி. அதாவது அவங்க வீட்டில் வந்து இது வந்து விவசாயம் மாதிரி பண்ணுறாங்க. மிளகு கொடி போட்டு அது மிளகு கலெக்ட் பண்ணி காய வச்சு அதை கடையில் போடுவாங்க. அப்புறம் வீட்டை சுற்றி நிறைய பலா மரம் தான் அதிகம். அதாவது அந்த ஃபுல்லாகவே காடு மாதிரி இருக்குங்க. நடுவில் வீடு. அந்த மாதிரி அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு, ஆறு எல்லாமே ஓடும். நான் அடுத்த வீடியோவில் அந்த ஆறெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஏலக்காய் செடி தான் இது. விவசாயம் மொத்தம் எங்கள் மாமா தான் வந்து அது பராமரிக்கிறது எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. ஆள்லாம் வைக்க மாட்டார், அவரே பார்த்துக்குவார். இது வந்து பட்டர் ஃப்ரூட் மரம். இந்த மரம் வந்து நிறைய கீழே விழுந்து கிடக்கு. அவங்களாம் இதை வந்து வேணும்னா எடுக்கிறாங்க, இல்லைன்னா இல்லை. இது வந்து காஃபி கொட்டை வந்து இதிலேருந்து பறித்து காய வச்சு அதை சேகரித்து அதை வந்து கடையில் போடுவாங்க. அடுத்து வந்து நேந்திரம்பழம். அதாவது நேந்திரம்பழம் வந்து அறுவடை செஞ்சுட்டு அதை வெட்டி விட்டாங்கன்னா அது வளரும் போல். வாழைக்காய் தான் அது ஒன்று. அடுத்து ஏலக்காய் தோட்டம் வந்து வீடு ஃபுல்லாக வீடை சுற்றி ஏலக்காய் தோட்டம் இருக்குது. இதெல்லாம் அவங்க வந்து ஒரு விவசாயமாக பண்ணுறாங்க. இன்னும் நிறைய செடி இருக்குது, என்னென்ன கொடி இருக்குது. இது ப்ளம்ஸு, அதாவது தண்ணி ஆப்பிள் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து நிறைய ரோஸ் கலரில் நிறைய காய்ச்சி இருக்குதுங்க. நாங்கள் தான் போய் எல்லாமே பறித்து எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய செடிங்க இன்னுமே நிறைய இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல அந்த வீடு எப்படி தனியாக இருக்குன்றதே நான் காட்டுறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.